இந்த வீடியோவோட கண்டினியூஷன் பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலைன்னா பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இந்த ஸ்டோரி பார்த்தா புரியும். 5 பெண் குழந்தைங்களை வச்சுட்டு நிர்கதியா நின்ன, யாருமே பாக்குற கால் இல்ல, ஆதரவு யாருமே இல்ல. வீட்டு வேலைக்கெல்லாம் போய் அதுல வர காசை வச்சுதான் குடும்பத்தை ஓட்டிட்டு இருந்தேன். என்னோட 5 குழந்தைங்களுமே பால்வாடி டீச்சர் தான் பாத்துட்டாங்க. அவங்களுக்கு நான் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன். ஒவ்வொரு வீட்லயும் வீட்டு வேலை செஞ்சு அதுல வர காசை வச்சு குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு வீடு மட்டும் எனக்கு அடைக்கலமா கிடைச்சது. அதுல இருக்கிற அம்மா என்னோட கஷ்டத்தையும் என்னோட குழந்தைங்களையும் பார்த்துட்டு, நீ இங்கே வந்து தங்கி இங்கே வேலை பாரு, குழந்தைங்களை எல்லாத்தையும் இங்கே கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க. அவங்களோட பசங்க எல்லாம் அமெரிக்கால இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அவங்க மட்டும் தான் அந்த வீட்டுல தனியாவே இருந்தாங்க. அவங்களுக்கும் நம்பிக்கையான ஒரு ஆள், வீட்டை நல்லா பாத்துக்கணும், ஒரு பாதுகாப்புக்கு ஒரு ஆள் தேவை. அதே மாதிரி எனக்கு என்னோட குழந்தைங்களுக்கு சேஃப்டி வேணும், எனக்கு ஒரு நல்ல தங்கறதுக்கு இடம் வேணும். இப்படி 2 பேத்துக்குமா சாதகமா அந்த ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அவங்க எனக்கு ஒரு தனியா ஒரு வீடு கொடுத்தாங்க. அதுல என்னோட குழந்தைங்களை எல்லாம் வச்சுட்டு அங்கேயே போய் தங்கி அவங்களுக்கு உண்டான வேலைகளையுமே பார்க்க ஆரம்பிச்சேன். நாள் போக போக நாங்க 2 பேருமே நல்லா க்ளோஸ் ஆயிட்டோம். அந்த வீட்டுல ஒருத்தியாவே நான் மாறினேன். எனக்கு நல்லாவே பாதுகாப்பு கொடுத்தாங்க. நமக்கு ஒண்ணுனா நானும் துடிச்சு போயிருவேன். அப்படி ஒரு நல்ல ஒரு வீடு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் கனவுல கூட யோசிக்கல. அவங்க எனக்கு இருக்கிற பொது அறிவு எல்லாம் பார்த்துட்டு நீ ஏன் படிக்க கூடாதுன்னு கேட்டாங்க. அவங்க ரிட்டையர்ட் ஆன ஒரு ப்ரொஃபசர். வீட்டு வேலை செஞ்ச நேரங்கள் போக மீதி இருக்கிற நேரங்கள்ல ஃப்ரீ டைம்ல படிக்கிறதுக்குமே உதவி செஞ்சாங்க. அவங்க மூலியமா நான் படிக்கவுமே செஞ்சேன். அந்த வீடு எனக்கு ஒரு தாய் வீடு மாதிரி இருந்துச்சு. நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு 3 மடங்கு அதிகமா சம்பளம், என் பிள்ளைங்களுக்கு சேஃப்டி, பிள்ளைங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், எனக்கு தேவையான பொருட்கள்னு எல்லாமே அந்த அம்மாவே பாத்துப்பாங்க. கையில காசு சேர ஆரம்பிச்சது. ஒரு பக்கம் படிக்கிறதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கி படிக்கவும் ஆரம்பிச்சேன். அப்படியே வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துல அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போய் அவங்களும் இறந்து போயிட்டாங்க. உங்க பிள்ளைங்க எல்லாம் அமெரிக்கால இருந்து இங்கே வந்து செட்டில் ஆயிட்டாங்க. நான் அந்த வீட்டுல இருந்து வெளியேற சூழ்நிலையும் வந்துச்சு. கையில இருந்த காசு கொஞ்சம் நெஞ்ச படிப்புன்னு அதுல என்னோட வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்திக்கிட்டேன். 5 பிள்ளைங்களையும் படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிகிரி படிக்க வச்சேன். நர்சிங், அக்கௌண்டன்ட், ஐடி, பார்மசி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போஸ்டிங்ல இருக்காங்க. வாழ்க்கையில நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நான் நினைச்ச தருணம் அது. 5 பிள்ளைங்களையும் இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கேன். குடும்பம், குழந்தைங்கன்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் நல்லபடியா பாத்துக்கிறாங்க. என்னோட 5 மருமகங்களுமே எனக்கு பெறாத பிள்ளைகள், தங்கமா தாங்குறாங்க. என்னோட கடமைகளை எல்லாம் முடிச்சிட்டேன். என்னோட பேரம் பேத்திகளை பார்த்துட்டு நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கேன். மரணம் எப்ப வேணாலும் வரட்டும்னு காத்துட்டு இருக்கேன். பேத்திக்கு கல்யாணம் பண்ணணும், பேர கல்யாணத்தை பார்க்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு எந்த ஆசைகளுமே இல்ல. ஏன்னா நான் கடந்து வந்த பாதைகள் அவ்வளவு கடினமானது. 5 பெண் குழந்தைங்களை வச்சுட்டு ஜீரோல இருந்து கஷ்டப்பட்டு தனி ஒரு சிங்கிள் பேரண்டா, தனி ஒரு பெண்ணா ஒவ்வொரு இடத்திலும் அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு உதாசீனப்படுத்தப்பட்டு நிராகரிக்கப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. பிள்ளைங்களை வளர்த்து அவங்கள ஒரு செட்டில் பண்ணா போதுண்டா சாமி அப்படிங்க இருந்துச்சு. இத்தனை கஷ்டத்துக்கும் 2 பேரும் எனக்கு கை கொடுத்தாங்க. அவங்கள வாழ்நாள் முழுக்க நான் மறக்க மாட்டேன். ஒருத்தவங்க பால்வாடி டீச்சர், இனி ஒருத்தவங்க எனக்கு பெறாத தாயா, நான் அவங்க வீட்டுல வேலை பார்த்தேன் அந்த அம்மா. இந்த 2 பொக்கிஷங்களும் எனக்கு கிடைச்சதுனால நான் இவ்வளவு தூரம் வர முடிஞ்சிச்சு. நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களுக்குமே ஒரு அர்த்தம் இருக்கும். அர்த்தம் இல்லாம இங்க எதுவுமே கிடையாது. அந்த அர்த்தங்கள் எல்லாம் அந்தந்த வயசுல புரியாது. அதெல்லாம் கடந்து வரும்போதுதான் புரியும். அதுதான் மெச்சூரிட்டி. நமக்கே இவ்வளவு பிரச்சனை, நமக்கே இவ்வளவு கஷ்டம்னு மனம் தளராதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வும் இருக்கு. அப்படியா தன்னோட ஸ்டோரியை ஷேர் பண்ண சொல்லி அம்மா நமக்கு Facebookல வாய்ஸ் நோட் பண்ண ஸ்டோரி தான் இது. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களோ அது கமெண்ட்ஸா கன்வே பண்ணலாம்.